இன்றைக்கி உங்களுக்கு பூண்டு ரசம் எப்படி பண்ணணுன்னு இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். அதுக்கு தேவையான என்ன பொருட்கள் என்னென்னு வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். என்னம்மா கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெந்நீரில் புளியை ஊற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு தோலோடைய ஒரு நான் 5-6 பூண்டு போட்டுக்கோங்க. ஆக்சுவலி மகாலய அமாவாசை ஓடிட்டுருக்கு. நம்ம இது சாப்பிட மாட்டோம். இதுக்கும் இது சில பிராமணெல்லாம் கேட்கலாம். இது நமக்கு கிடையாது. வீட்டில் என் பையனுக்கெலாம் சாப்பிட்லாம். நான் அவங்களுக்கு எதுவும் இதுக்கு தர்ப்பணம்லாம் பண்ணுறதில்ல. ஸோ அவன் சாப்பிட்லாம். அதுக்காக அவனுக்காக பண்ணுறோம். அவனுக்கும் மாட்டு பொண்ணுக்கும் நமக்குலாம் குழந்தைக்கு வேறு உடம்பு சரியில்லாதுக்கா பூண்டு ரசம் கொஞ்சம் கொடுத்தேன்னா சரியாகும். ஸோ இதை கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டாச்சு, பூண்டை போட்டாச்சு, கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பீஸு, ஒரே ஒரு மிளகா. இப்போ மிளகானா காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க சின்னதாக. கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் பண்ண போகிறேன். ஆமாம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. இந்த டபராவில் தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு ஜாஸ்தி கிடையாது. ஒரு 3 டம்ளர் ரசம் தான், அதுக்கு வேண்டியது தான் அது. கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் தனியா, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனு போட்டுன்ட்டு கருவேப்பிலையும் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றலாமா? ட்ரையாக அரைச்சிக்கணும். எல்லாம் சேர்ந்துக்கணும். அப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். அது எப்படி நல்ல வெழுமுனா இருக்குமா? கொஞ்சம் வெழுமுனாவே அரைச்சிக்கலாம். கொஞ்சம் வெழுமுனா இருக்குங்க. ரொம்ப கரகரப்பாக ஆச்சும் வண்டல் ஜாஸ்தி ஆகிடும். கொஞ்சம் நல்லாவே வெழுமுனா அரைச்சிக்கோங்க. நல்லா பூண்டு இது மாதிரி அரைச்சி வச்சுட்டாச்சு. அந்த இதை பூண்டு ரசத்துக்கு அதுக்கு ஒரு அரை தக்காளியை நல்லா இந்த மாதிரி நெருக்கிக்கோங்க. பொடி பொடியாக ஓரளவுக்கு பீஸாக சின்ன சின்னதாக. நல்லே புளி ஊற வச்சாச்சு வெந்நீரில். இந்த மாதிரி நெருக்கி வச்சுக்கோங்க தக்காளியை. அந்த புளியை நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா ஒட்டாக கரைச்சிக்கோங்க. ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு எண்ணெய் சுட்டோன்னே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு கடுகு வெடிக்கிற டைமில் வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வறுத்துட்டு இந்த தக்காளியை நெருக்கின தக்காளியும் இந்த கருவேப்பிலையும் போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் இருந்துன்னா கூட அரைச்சிக்கணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கட்டி பெருங்காயம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியாக ஊற்றலாம். இல்லை இப்போ பொடி பெருங்காயமாக போட்டிங்கன்னா அது நல்லா எண்ணெயில் எண்ணெய் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நல்லா வதக்கி போகிற மாதிரி
நல்லா இது வந்து இந்த அரைச்சதை மிளகு எல்லாம் போட்ட மிக்சியில் அரைச்சதை அப்படியே இதில் ஊற்றிக்கோங்க. மிக்சி நல்லா அலம்பிட்டு அதை மீதி மசாலா இதை அதில் ஊற்றிடுங்க. நல்லா கொதிச்சுட்டு எப்போ புளி தண்ணி ஊற்றணும்? நல்லா கொதிச்சோன்னா தேவையான உப்பை போட்டுருங்க. கல் உப்பு போட்டுக்கோங்க. புளி தண்ணியும் ஊற்றிடுங்க. நல்லா இந்த புளி தண்ணியை வாசனை போகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டோம். புளி தண்ணி வாசனை போகிற அளவுக்கு இதில் உப்பு எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் புளி தண்ணியை எல்லாம் வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சோடனே இறக்கிடணுமா? தாளிக்கணுமா? அதாவது எல்லாம் ஆயிடுச்சு, எதுவும் தாளிக்க வேண்டாம். இதை நல்லா கொதிச்சோடனே கொத்தமல்லி மரத்தை கடைசியாக போடணும். அவ்வளோதான், பாக்கி எல்லாம் இதில் முடிஞ்சிடுச்சு. நல்லா கொதிக்கணும். புளி வாசனை போக அளவுக்கு கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே ஒரு ஃபைனலாக கொத்தமல்லி போடும்போது இன்னொரு வீடியோ எடுக்கிறோம். இது நல்லா கொதிச்சிச்சு. இறக்கிடணுமாம்மா? ஜலம் கொதிச்சு அவ்வளோதான். நல்லா கொதிச்சாச்சு. கொதிச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு வேறு பாத்திரத்தில். அந்த அளவுக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கூட விட்டுக்கலாம். சப்போஸ் காரம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னா, இல்லைன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டப்பா அளவுக்கு தான் நம்ம எல்லாம் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், தரம் ஊற்றியாச்சு. கொத்தமல்லியும் போட்டாச்சு. லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே க்ளோஸ் மூடிடலாம். பூண்டு ரசம் லைட்டாக அந்த கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. பொங்குற டைம்லேயே பூண்டு ரசம் இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம். பூண்டு ரசம் ஆயிடுச்சு. இன்னொரு நாள் வேறு வீடியோவோட எப்படி வரும். இன்றைக்கி பூண்டு ரசம் உங்களுக்கு எப்படி பண்ணும் காமிச்சிட்டேன் இந்த வீடியோவில். தேங்க்யூ, பாய். ஸோ ஆரம்பிச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். அவ்வளோதான்.